வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட், அதுவும் மெயினா எங்களை மாதிரி லேடிஸ் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடித்த டிபார்ட்மெண்ட். லேடிஸ்க்கு நான் வேறயா? என்ன மாதிரி லேடிஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடித்த டிபார்ட்மெண்ட். டெர்மட்டாலஜிஸ்டே வந்து அந்த டெர்மட்டாலஜியே வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிபார்ட்மெண்ட்ல. அதுல உங்களோட ஸ்பெஷாலிட்டினா என்ன சொல்வீங்க டெர்மட்டாலஜில? டெர்மட்டாலஜில பார்த்தீங்க இப்போ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். காஸ்மெட்டாலஜி, இப்போ காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி, இன்னொன்று வந்து ஆன்டி ஏஜிங் ப்ரொசீஜர்ஸ், இன்னொன்று வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்போல்லாம் வந்து இன்னும் ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கு. பீடியாட்ரிக் டெர்மட்டாலஜி, ஜீரியாட்ரிக் டெர்மட்டாலஜி, டெர்மட்டோபத்தாலஜி, அது மாதிரி நிறையா இருக்குது இப்போ. ஓகே டாக்டர், இதெல்லாம் எங்க படிச்சீங்க நீங்க? இப்போ நான் என்னுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில். அதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது டெர்மட்டாலஜி வந்து ஐ டிட் இட் இன் எய்ம்ஸ் நியூ டெல்லி. ஸோ அங்கே படிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு சில மாதங்களாக நான் வந்து இங்கே சென்னையில் முதியோர் நலன் சம்மந்தப்பட்ட ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே டாக்டர், ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஏஜ் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்பயும் எங்க இருந்தாலும் படிச்சிருக்கலாம்ல. ஓகே, இல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்ல அதனால எப்போதுமே யங்காவே இருப்பார், அப்படிதானே? கரெக்ட், நீங்களே அலங்கரிச்சுக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி அப்படிதான். ஓகே டாக்டர், இப்போ நீங்க முதியோர்கள் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தாலும் கூட, ஆனா அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ரொம்ப சூடாக்குற விஷயம் இந்த வெயில் தான். இந்த வெயில்ல நம்மளுடைய உடம்ப நம்ம எப்படிலாம் பாதுகாத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யாம விட்டுட்டா இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு சில மாசமா வந்து நம்மளுக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சம்மர் ஆரம்பிக்கும் போது தோல் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறையா வராங்க. இப்போ காமனாக இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு வேர்க்குருங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். இது வேர்வையினால வருது. ஸோ இது மோஸ்ட்லி சம்மரில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரிய கதிர்வீச்சால சன்னோட எஃபெக்ட்ஸ்னால இப்போ நம்மளுக்கு வந்து சில நோய்கள் வந்து அதிகமாகும். இப்போ புதுசாக வர எல் நினோ இதெல்லாம் சொல்கிறாங்க டாக்டர், அதில் வெப்ப அலையில் வேற வருமாமா? இல்லை, அதுதாங்க அதனோட காரணமாக இப்போ ஒரு சில நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா பிஎம்எல்இ இல்லை க்ரானிக் ஆக்னிக் டெர்மடைட்டிஸ், இந்த மாதிரி ஒரு சில நோய்கள் வந்து சூரிய வெளிச்சத்தினாலேயே வர அதிகமாகும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று சம்மரில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், ஜெனரலாக இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரிலாம் அதிகமாகும். இப்போ நான் ஃபங்கல்னு சொல்லும் போது படர்தாமரை இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் அக்கியெல்லாம் வந்துட்டு இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் இப்போ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வந்து இப்போ நீங்கள் தடுத்துக்கணும், இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ சம்மருக்குங்கிற ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லூஸ் கம்ஃபர்டபுள் கிளாத்திங் போட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காட்டன் க்ளோத்ஸ் போடுறது ரொம்ப சிறந்தது. அது இல்லாமல் நீங்கள் வெயிலுக்கு வெளியில் போகும்போது நீங்கள் வந்து கொடை யூஸ் பண்ணுறோம். இப்போல்லாம் வந்துட்டு நம்ம மழைக்கு மட்டும்தான் கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பழக்கம் வந்துடுச்சு. ஸோ வெயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் மறந்துடுறாங்க. ஸோ வெயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப முக்கியம் அது. அது இல்லைன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கேப் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கேப்பை வந்து யூஸ் பண்ணால் இன்னும் சிறந்தது. அதுக்கு தாண்டினா நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணுங்க. இன்னொன்று வந்து வேர்வை வந்து வெயிலில் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி வேர்வை அதிகமாக வரும்போது தண்ணி நம்மளுக்கு வந்து நிறைய குடிக்கிற மாதிரி அவசியம் இருக்கும். தண்ணி ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ மாய்ஸ்சரைசிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில். ஸோ சொன்னீங்க இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இதை பற்றின நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர்னாலே நார்மலாக லேடிஸ் தான் போடுறாங்க, ஜென்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபேஸ் வாஷ் போதும் அப்படின்னு விட்டுறாங்க ஜென்ஸ். ஓகேவா, நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. சன்ஸ்க்ரீனோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சன்ஸ்க்ரீன் எதனால் அப்ளை பண்ணோம், அதை அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்? இப்போ சன்ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வெளியில் இப்போ வெக்கேஷன் போகிறோம், இப்போ மாதிரி பீச் போனாலும் சரி, இல்லாட்டி மலை பிரதேசங்கள் போய் வெக்கேஷன் போனோன்னா அங்கே வந்து அதோடைய சூரிய வெளிச்சத்தினால வர்றது டைரக்ட் இம்பேக்ட் நிறையவே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், அதாவது நம்ம கொடை யூஸ் பண்ணது, கேப் யூஸ் பண்ணது மாதிரி, அதுக்கு இல்லாமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். ஸோ சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது அந்த மாதிரி டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா நம்ம வெளியில் போகும்போது போகிறதுக்கு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு போகணும், சரிங்களா? எங்கெல்லாம் வெயில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு இல்லை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும் போது வந்துட்டு அந்த எஸ்பிஎஃப்ங்கிற ஃபேக்டரை வந்து கணக்கிலே வராது. ஸோ அந்த எஸ்பிஎஃப் ஃபேக்டர் நம்ம கணக்கில் வரணும்னா 2 விரலில் வந்து இந்த நுனியிலேருந்து இந்த அளவுக்கு அந்த கை பாதத்தில் இருக்க அந்த ரேகை வரைக்கும் எடுத்திருந்து அப்ளை பண்ணாதான் வந்துட்டு அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஸோ ஒரு நம்ம முகத்துக்கும் கழுத்துக்கும் வந்துட்டு இந்த அளவு தேவைப்படும்.
ஓகே. ஸோ அந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே லெவலுக்கு அப்படி ஈக்குவல் அது. நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் தீந்துருங்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு குறைவா உபயோகப்படுத்துற பழக்கமும் உண்டு. ஆனா அதனால எந்த பயனும் இல்லைங்கிறீங்க. எந்த பயனுமே இருக்காதுங்க அது ஓகே, யூஸ் ஓகே. பண்ணுறாம இருக்குது. ஸோ இல்லை நானும் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணுறவங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று ஒரு சன்ஸ்க்ரீனுக்கும் வந்துட்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் தான் அது வேலை செய்யுங்கிற மாதிரி அதில் Correct. குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த டியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சிலது வந்து 4 மணி நேரம், ஒரு சிலது வந்து 6 மணி நேரம், ஒரு சிலது வந்து 12 மணி நேரம். ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ 4 மணி நேரம் தான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து 4 மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவி திருப்பியும் வந்து அது தடவுற மாதிரி இருக்குங்க. அது அப்படி தடவுனா தான் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து மெயின்டைன் ஆகும். அது கரெக்ட் டாக்டர். ஆனா இப்போ நார்மல் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். இதை பார்த்தும் நம்ம மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்கிரீனோ செலக்ட் பண்ணுமா டாக்டர்? ஆமாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் வந்து SPF 30, ஆமா. SPF 50, SPF 55 தான் வந்துட்டு தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 95, 99, 99.9 அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? எதுவும் இல்லை இல்லைங்களா? இதே தான் 30, 50, 55ங்கிறது. ஸோ அது பார்க்காம அது இல்லாமல் வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து பிம்பிள் இருக்க ஸ்கின்னாக இருக்குது, ஒருத்தவங்க பிம்பிள் அதிகமாக வருது, இளம் வயசுலேயே வருது அப்படின்னா பிம்பிள் இருக்க ஸ்கின்னுக்குன்னு சில சன்ஸ்க்ரீன் இருக்கும், நான் கொமிடோஜெனிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து ஸ்விம்மிங் போவாங்க, சில பேர்த்துக்கு வேர்வை அதிகமாக இருக்கும். வேர்வை வரவங்களுக்கு வந்து ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் போகிறவங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அது மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்து டிண்டட் ஃபினிஷ்ன்னு இருக்கும், சில பேருக்கு மேட் ஃபினிஷ் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸும் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீனே இப்போ ஸ்டிக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்டிக்கு ஸ்ப்ரேலாம் கூட இருக்கு. ஸ்ப்ரேலாம் கூட இருக்குங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து முகத்துக்கு மட்டும் போடுறோம், உதடுக்கும் வந்துட்டு லிப் பாம்லேயும் வந்து சில சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு அவங்க உடலுக்கு ஏற்றவாறு அவங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸில் வந்து நிறைய SPF ஃபேக்டரும் வந்து இருக்குல்ல. ஸோ SPF வந்து 30, 40, 55ன்னு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, இவ்வளோ இருக்கே ஒரே கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது, எதை சூஸ் பண்ணுறது, 40னா என்ன, 50னா என்ன, 30னா என்னன்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுங்க டாக்டர். SPFங்கிறது அந்த 30, 50, 55 இந்த 40 எல்லாமே வந்து ஒரு நம்பர். அது அந்த நம்பர் வந்து ஒரு ஃபார்முலா வச்சு கொண்டு வராங்க. அந்த ஃபார்முலானா நம்ம ஸ்கின்னில் இவ்வளோ க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தால் அது எவ்வளோ சதவீதமான அந்த கதிர்வீச்சுகள் அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து தடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த பயன்கள் கொடுக்கும். தடுத்தாதான் பயன்கள். ஸோ அது எந்த அளவுக்கு தடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஃபேக்டர். சரிங்களா? ஆனால் பெருசாக வந்து அந்த 95க்கும் 99க்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸு? இது 95க்கு 99 பெரிய வித்தியாசமே இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி தான். ஆனால் மினிமமாக அட்லீஸ்ட் 30 SPF சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறது சிறந்தது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிற மோஸ்ட்லி எல்லா சன்ஸ்க்ரீனுமே 50, 55 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் அந்த நம்பர் மாறுறதுக்கான காரணம் வந்து அதுக்குள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட். ஸோ அது வந்து சிலது வந்து அல்ட்ரா வயலட் A ரேஸு, சிலது வந்து B ரேஸ் இருக்கும். ஸோ சிலது வந்து அந்த ரெண்டுத்தையும் தடுக்கிறது. ஸோ அந்த மிக்ஸ் பண்ணி வரதுல தான் அந்த நம்பர் மாறும். ஓகே. மினிமமான 30 செலக்ட் பண்ணுறது நல்ல சிறந்தது டாக்டர். இப்போது சில விஷயங்கள் இந்த வெயில் நமக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறது முதல் நமக்கு காட்டி கொடுத்து நம்ம ஸ்கின்னு தான். ஆமாங்க. தோல் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கிற நம்ம ஸ்கின்னை காட்டி கொடுப்பாங்க. ஆனால் இது இப்படி ஆகாமல் இருக்கு நம்ம என்ன செய்யணும் டாக்டர்? தோல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அது இது யங்ஸ்டர்ஸ்க்கு ஓகே. பட் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இது எவ்வாறு பொருந்தும் டாக்டர்? குழந்தைங்களுக்கு இன்னுமே வந்து அவங்களுடைய ஸ்கின், ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்கிறது ஒரு இதாகவே இருக்குங்க, பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அதுக்குன்னு குழந்தைங்களுக்குன்னே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்குது. அந்த பேபி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். முதியவர்களுக்கு அந்த வேர்வை, அந்த ஆயில் எல்லாமே வந்து கம்மியாயிடும். ஸோ அது மாதிரி அவங்களுக்கும் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாதிரி காமனாக இன்னொரு ப்ராப்ளம் நம்ம ஸ்கின்ல என்ன பார்க்குறோம்னா ஆக்னே வந்து ரொம்ப காமனாக வருது. அது பிடிக்காத ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும். ஏன்டா வருது ஆக்னேங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். பட் ஆக்னே எதனால வருது டாக்டர்? ஆக்னேங்கிறது நீங்கள் மெடிக்கல் டேர்மே யூஸ் பண்ணிட்டீங்க. முகப்பருன்னு தான் நம்ம பொதுமக்கள் சொல்லுவாங்க, பிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்னி வரதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம இளம் பருவத்தில் யூத் ஏஜில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சர்ஜ். அப்போ என்னென்னா நம்ம ஃபேஸில் ஒரு ஆயில் மாதிரி ஒரு செக்ரீஷன் இருக்கும். அது நம்ம சீபம்னு சொல்லுவோம். அது வந்து சுரக்கிறது வந்து செபேஷியஸ் கிளாண்ட், அந்த ஆயில் கிளாண்ட். ஸோ ஒரு ஹார்மோனல் சர்ஜ் இருக்கும் போது அந்த கிளாண்ட் வந்து நிறைய வேலை செய்யும். அந்த நிறைய சீபம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சீபம் ப்ரொடியூஸ் ஆகும்போது நிறைய அக்யூமுலேட் ஆகிருக்கும். சரிங்களா? சப்போஸ் எல்லாமே வெளியில் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உள்ளார அடைந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடைந்து இருக்கும் போது தான் வந்து அதில் பாக்டீரியா மாதிரி ஒரு நுண்ணுயிர்கள் அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது அதில் தான் உங்களுக்கு அழுத்துனீங்கன்னா அந்த பஸ் மாதிரி வருதெல்லாம்.
ஸோ இதுதான் காரணம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வயசில் இருப்பாங்க, அவங்க லேடிஸ்க்கு எஸ்பெஷலி அவங்களுக்கு கரெக்டாக மாதவிடாய்க்கு முன்னாடி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பிம்பிள் ஜாஸ்தியாக வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து யூத் ஏஜில் ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ அதுக்கும் காரணம் வந்துட்டு இந்த பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதவிடாயில் பிரச்சனை இருக்கும், அதோட காரணமாக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அதனால தான் பிம்பிள் அவங்களுக்கு வரும். ஓகே. ஸோ பிம்பிள்ங்கிறது ஃபேஸில் மட்டும் இல்லை, செஸ்ட்டில், பேக்கில் எங்கே வேணாலும் வரலாங்க. ஓகே. ஸோ பிம்பிள்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி வந்துடுச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும்? வராமல் இருக்கிறத வந்து நம்மளால் தடுக்க முடியாது, ஹார்மோனல் சேஞ்சஸ் அது இருக்க தான் போகுது. ஆனால் ஒரு சிலது என்ன பண்ணணும்னா, பிம்பிள் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அழுத்திட்டு இருந்தால், இல்லாட்டி அதை வச்சு நோண்டிட்டு இருந்தா, ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, அந்த அது அந்த டைமில் அழுத்தும் போது வந்து இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது ஒன்று வந்து சில பேர்த்துக்கு வந்து தழும்பாக மாறும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது ஒரு பிக்மெண்டேஷனாக மாறும். ஸோ இதுதான் வந்து அந்த வடு தான் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அந்த பிம்பிள் என்னமோ ஒரு 4-5 நாளில் போயிடும், ஆனால் அதோட ஸ்காரிங்கோ ஒரு பிக்மெண்டேஷனோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு அது ரொம்பளுக்கு தொந்தரவு பண்ணும். ஸோ என்ன பண்ணால் அது அழுத்தாமல் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான, கையை தொடவே கூடாது. தானாகவே உடையிற வரைக்கும் தானாகவே இல்லைங்க, அது மருந்து சில பேர்த்துக்கு தானாகவே உடஞ்சிரும், சிலருக்கு வந்து இந்த மருந்து மூலிமா கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஒருத்தங்க பிம்பிள் வந்துடுச்சே அப்படின்னா அவங்க டாக்டரை, தோல் டாக்டரை, டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ பிம்பிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் மாறும் அவங்களுக்கு. பட் இப்போ வந்து கூகுள்லாம் வந்துடுச்சு, அவங்களே வந்து பிம்பிள்ஸ் வந்துடுச்சு, என்ன மாதிரி ரெமெடிஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக அவங்களே வந்து இந்த முல்தானி மிட்டி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், நேச்சுரல் ரெமெடிஸ் அவங்களே சீக் பண்ணி they are itself applying on the face. அது வந்து நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களா, தானா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்றது? தானா இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்குது. அது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி யூஸ் பண்ணலாமே தவிர அதை வச்சு மட்டும் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் ஆகிடும், உங்களுக்கு திரும்பி வரவே கூடாதுங்கிறது அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போகும்போது இப்போ இருக்க பிம்பிள் மட்டும் ட்ரீட் பண்ணாமல் இனி வரது தடுக்கிறதுக்கும் அவங்க வழி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கின் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரீம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தான் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, கரெக்ட் டாக்டர். பெண்களுக்கு எப்படி இந்த முகப்பருவ பிரச்சனையோ அதுபோல் ஆண்களுக்கு தலைமுடி டாக்டர். ஏன்னா இன்றைக்கி வித்தியாசமான கட்டிங்னால நம்மளுடைய முடியை நாமளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். பட் பேஷன் அப்படின்னு நினைக்கிறோம், ஃபேஷன் நினைக்கிறோம், யூத் கரண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே பாதிப்பு தான். இன்றைக்கி ஹேர் கட்லேயே ஃபயர் கட்டிங்கில் வந்துருச்சு டாக்டர். இதெல்லாம் எந்த அளவுக்கு தலைமுடிக்கு கெடுதல் டாக்டர்? நம்ம யூஸ் பண்ணுறது முன்னாடி பழங்காலத்தில் இந்த முடி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இப்போ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி முடியே இல்லை, முடியே இல்லைங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ முடி கொட்டுறதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. இதை வந்து ஆல்ரெடி பல்வேறு காரணங்கள்லாம் முடி கொட்டுது, இதை வந்து நம்ம இன்னும் மோசமடைய வைக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஃபயர் கட்டு அதெல்லாம் பண்ணும் போது வந்துட்டு அங்கே இருக்க அந்த கெரட்டின் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகும்போது, சல்ஃபைட் பாண்ட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும்போது முடி இன்னும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஏர் டேமேஜ் ஆகும், டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகும், அதோட ரூட்டில் வந்து வீக்னஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாகவே முடி கொட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் அது பிரச்சனையா இல்லை, பெண்களுக்குமே அது பிரச்சனையா இருக்கும். நிறைய பேக் போட்டு சமாளிச்சுக்கிறாங்க டாக்டர், நம்ம தான் ஒன்றும் பண்ணுறது இல்லை. இல்லைங்க, நம்மளுக்கு இப்போ வந்து பெண்களை விட ஆண்கள் தான் வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்கு வராங்க. என்ன பண்ணுறோம், நம்ம போனதுக்கு அப்புறம் போகிறோம், வேற உள்ள டாக்டர். அதுதாங்க, போனதுக்கு அப்புறம் போகிறதுக்கும் இப்போ நம்மளுக்கிட்ட மருத்துவத்தில் ஒரு சாய்ஸ் இருக்கு. ஸோ எஸ், நிறைய வந்துடுச்சு, ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப காமனாக எல்லாருமே இந்த வேர்டை காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நான் ஹேருக்கு வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்ப்பா, ஸ்கின்னுக்கு வந்து நான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்ப்பா. பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா என்ன டாக்டர்? பிஆர்பி அப்படின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதாவது நம்மளுடைய பிளட்டில் வந்துட்டு 3 விதமான செல் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெட் பிளட் செல், சிவப்பு ரத்த அணுக்கள், WBCs வெள்ளை ரத்த அணுக்கள், இன்னொன்று ரத்தம் உறையிறதுக்காக இருக்கிற பிளேட்லெட்ஸ். ஸோ அந்த பிளேட்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸுங்கிறது நிறைய இருக்கும். இப்போ நம்மளுடைய பிளட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு பிளேட்லெட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஆர்பி ப்ரொசீஜரில் நம்மளுடைய பிளட்டை வித்ட்ரா பண்ணுவோம். ஒரு 10லேருந்து ஒரு 15 ml 20 ml வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த பிளேட்லெட் ஒரு கான்சென்ட்ரேஷனில் இருக்குன்னா அதை விட 5லேருந்து 6 மடங்கு அதை அதிகப்படுத்துறது. அதை வந்து அந்த ஒரு சில ப்ராசஸ் நம்ம சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லுவோம், அது பண்ணும்போது அந்த ஒரு 5லேருந்து 6 மடங்கு அது அதிகமாகும் அந்த பிளேட்லெட்ஸ். அந்த பிளேட்லெட்டில் வந்து ஃபுல்லாக பிளேட்லெட் இருக்க அந்த பிளாஸ்மா எடுத்து நம்ம வந்து முடி இல்லாத இடத்துலையோ இல்லாட்டி முகத்தில் வந்துட்டு இந்த இடத்துலையாவது ஒரு தழும்பு இருந்தாலோ இல்லாட்டி அந்த ஒரு பொலிவு கம்மியாக இருந்தாலோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் போது அதுக்கான எஃபெக்ட் நம்ம பார்க்க முடியும்.
அதனால ஏன்னா அந்த பிளேட்லெட்ல அவ்வளோ growth ஃபேக்டர்ஸ், அதையும் நம்ம வந்து 5லேருந்து 6 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நல்லா பெனிஃபிட்ஸ் தருங்க அதுல. ஓகே. ஸோ பேசிக்கா என்னன்னா நம்ம பிளட்டையே எடுத்து திருப்பி நம்ம பாடியிலேயே வந்து இன்ஜெக்ட் பண்றது தான் வந்து பிஆர்பி. அதுதான் எந்த நம்ம பாடியிலேருந்து எடுக்கிறது வந்துட்டு நம்ம கையில எங்க தேவைப்படுதோ எடுப்போம். அங்க inject ஆனா பண்றது. இன்ஜெக்ட் பண்றது வந்துட்டு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல குறிப்பா இன்ஜெக்ட் பண்றது தான் வந்து இந்த ப்ரொசீஜர். ஓகே சேஃபா? டாக்டர். இது கம்ப்ளீட்லி சேஃப். அதாவது நம்ம ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போய் பண்றீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப சேஃப். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதே எடுத்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறோம். நம்ம உடம்புல தானே அந்த தட்டணுக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அது அந்த வளர்ச்சிய குடுக்க மாட்டேங்குது? இல்லைங்க, அதுதான் நம்ம வந்து பிளட்ல வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு. ஆனா நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்றது வந்துட்டு அந்த தோல்ல இருக்க லேயர்ல வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ம். ஸோ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் அது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து அடிபட்டால் தான் வந்து ரத்தம் வரைகிறதுக்கு அந்த ஆக்டிவேஷன் நடக்குங்க. ம். இப்போ அடிப்படுது ரத்தம் வருது அப்படின்னா ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப்பு. அந்த மாதிரி டைமில் வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு சில ப்ராசஸ் மூலிமா. இப்போ நம்மளுடைய தலையிலேயோ முகத்திலையும் இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம பண்ணும்போது அது ஆல்ரெடி இந்த ஃபுல்லாக growth ஃபேக்டர்ஸ் தான் உங்களுக்கு போகும் அதில். ஓகே டாக்டர். ஆனா அது உணவு மூலியமா நம்ம அதிகப்படுத்த முடியுமா டாக்டர்? இல்லைங்க, அதை அதிகப்படுத்த முடியாது. முடியாது. ஆனா ஆனா தட்டணுக்கள் ஊட்டச்சத்து இருக்கிற நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து அதிகமாகுமே தவிர இந்த பிளேட்லெட்ல இருக்க அந்த growth ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம உணவு மூலியமா கொடுக்க ஓகே முடியாது. டாக்டர். அப்ப நம்ம உடம்புல இருக்கிற பிளேட்லெட்ஸ் எடுத்து நமக்கு எங்க தேவைப்படுதோ அங்க செலுத்தப்படும்போது, நம்ம உடம்புக்கு தேவையான பிளேட்லெட்ஸ் குறைய வாய்ப்பு இல்லையா டாக்டர்? அப்படி குறைய வாய்ப்பு இல்லைங்க. நம்ம எடுக்கிறது என்னமோ 15 ml தான். நம்ம பாடியில இருந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு பிளட் தான் எடுக்கிறோம். ம். கம்மியான பிளட் எடுத்து தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்றோம். இதனால வந்து ரத்தத்துல வந்து இந்த பிளேட்லெட்கான அளவு குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே இப்போ டாக்டர். ஒருத்தவங்க ரத்த தானம் பண்றாங்க ஆ. அப்படின்னா அதுல எவ்வளவு ml எடுக்கிறாங்க, அதுல வந்து இதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு Okay. சிரிஞ்சளவு தான் நம்ம எடுக்கிறாங்க. ஸோ ஹேர்க்காகவே பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் Plantation. ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. எது காஸ்ட் எஃபெக்டிவ்? எது நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஜென்ரலா? இப்போ எந்த முடி ஒருத்தவங்களுக்கு கொட்டுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ பிஆர்பி கொடுக்குறவங்கிறது வந்து இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிஆர்பி நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ பிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு மாதந்தோறும் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து எவ்வளோ நாள்னா ஒரு 7லேருந்து 8 செஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல 3 சில பேர்த்துக்கு 3 செஷன்லேயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சில பேர்த்துக்கு 7-8 தடவை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த காஸ்ட்டை வந்து அப்படி அது டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட நீங்கள் போகிறீங்க, எவ்வளோ சிறந்த அந்த பிளேட்லெட்டோட கான்சென்ட்ரேட்லாம் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பு ஒன்று இருக்கும். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ம். ஒரு தடவை தான் பண்ண போகிறோம். அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்க போகிற முடி தான். நம்மளுடைய உடல்லேருந்தே இருக்கிற பின்னாடி தலையில் இருக்க பின்னாடி முடியோ இல்லாட்டி தாடியில் இருக்க முடியோ எடுத்து நம்மளுக்கு முடி கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம இம்ப்ளான்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வெச்ச முடி வந்துட்டு நம்மளுடைய ஓன் முடி அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குங்க. அதில் அது வந்து காஸ்ட் எஃபெக்ட்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மேபி ஒரு சின்ன ப்ரொசீஜர் செகண்டாக ஆட் ஆன் பண்ணுவோம், அவ்வளோதாங்க. இன்னொன்று வந்துட்டு வெச்ச முடி அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் முன்னாடி இருந்த முடி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அந்த முடி வந்து கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர். இப்போ ஜெனட்டிக்கா நிறைய பேருக்கு இந்த பால்ட் ஹெட் அப்படிங்கிறது இருக்கும். அவங்கெல்லாம் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியுமா? 2வது எந்த வயசு வரைக்கும் இது செய்ய முடியும்? இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஆண்களுக்கு தான் இது ரொம்ப காமனாக இருக்கிறது. இந்த வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியன் நம்ம சொல்லுவோம், பால்னஸ். சரிங்களா? அந்த ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியாங்கிறது 2 காரணம் மூலியமாக வருது. ஒன்று வந்து ஆண்ட்ரோஜன், இன்னொன்று வந்து ஜெனட்டிக். ஜெனட்டிக்னு பரம்பரையாக இருக்கிறது. ஒன்று தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம், அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், சித்தப்பா இல்லை பெரியப்பா இல்லாட்டி தம்பி அண்ணன் யாருக்கும் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று வந்து ஆண்ட்ரோஜன், அதாவது மேல் ஹார்மோன், அதனோட விளைவாகவும் இது வரலாம். இப்போ இதன் விளைவாக தான் வந்து முடி கொட்டுது. அது முடி கொட்டுறது வந்துட்டு எய்தர் நம்மளுக்கு வந்து முன்னாடியிலேருந்து சில பேர்த்துக்கு நெத்தி வந்து பெருசாயிட்டே போகும், முடி கொட்டிட்டு போகும். சில பேர்த்துக்கு பின் மண்டையில் அதாவது நுனியில் வந்துட்டு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வயசில் வேணாலும் பண்ணலாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா 25-30 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ அவங்களுக்கு அந்த முகத்தோற்றம் தான் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இளம் வயதுலேயே நம்ம பண்ண முடியும். சில பேர்த்துக்கு 50 வயசுல தான் அவங்களுக்கு அது ஒரு தொந்தரவாகவே அவங்க நினைப்பாங்க. 50 வயசுல கூட பண்ணலாம், 60 வயசுலையும் கூட அவங்களுக்கு பண்ண முடியும். வயசுங்கிறது இதில் ஒரு தடையே கிடையாதுங்க. அவங்களுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தினால நம்மளுக்கு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா அது பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னா படர்தாமரை. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது டாக்டர்? படர்தாமரைங்கிறது
லைக் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நான் சொன்ன மாதிரி இந்த சம்மர்லலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. அது வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம மருந்து கொடுத்தா வந்து சரி ஆயிடணும். ஆனால் வந்து இப்போ பெரிய பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கு காரணம் வந்துட்டு நோயாளிகள் பண்ணுற தப்பு தான். இப்போ முதல்ல ஒரு படர்தாமரை வந்துருச்சுன்னா முதல்ல டாக்டர் கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு மருந்தகம் ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கி போட்டுருவாங்க. அந்த மருந்தில் ஒரு பேர் சொல்ல விரும்பலை. அந்த மருந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்டி ஃபங்கல் மெடிசனும் இருக்கும், அது கூட சேர்ந்து ஸ்டீராய்டு க்ரீமும் சேர்ந்து இருக்குங்க. ஸோ ஸ்டீராய்டு க்ரீம் சேர்ந்து இருக்கும் போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் படர்தாமரை கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாவனை கொடுக்கும். சரிங்களா? ஒரு கம்மியாகும், 2-3 நாள் கம்மியாகும். அது நீங்கள் அது போட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை விட்டதுக்கு அப்புறமோ அது எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல்மடங்கு வந்து பெரிதாகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. திருப்பியும் அதே மாதிரி ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுவாங்க. மறுபடியும் போய் ஃபார்மசிலாம் வாங்கி மருந்து போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபங்கஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுதுங்க. ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் வராங்க படர்தாமரைக்கு, அவங்களுக்கு 3 வாரமோ 4 வாரமோ அவங்களுக்கு வந்து வைத்தியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 வாரத்துலேயோ 10 நாள்லேயோ வந்து அந்த மருந்து நல்லா வேலை செய்யும், மருந்து வேலை செஞ்சோன்னு நின்றுடும், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்மியாயிடுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுவாங்க. ஸோ டாக்டரை பார்க்காமலே அவங்க விட்டுடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஃபங்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிருக்காதுங்க, கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இது மாதிரி பண்ணி அந்த ஃபங்கஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக கொடுக்குற மருந்துக்கு கூட வேலை செய்யாத அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒருத்தவங்க ஒரு படர்தாமரை இருக்குது அப்படின்னா நேரடியாக டாக்டர்கிட்ட வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம முடிந்த அளவுக்கு சீக்கிரம் குணப்படுத்த முடியும். அதே மாதிரி டாக்டர் சொல்கிற டைமுக்கு அவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கனாலே போதும். இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சுத்தம் தாங்க. நம்ம வந்து சுத்தமாக இருந்தோம், நம்ம டெய்லியும் வந்துட்டு குளிக்கிறோம், நம்ம ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப மிக மிக குறைவு. இப்போ வந்தவங்களுக்கு டாக்டர் ஒருவேளை அவங்க யூஸ் பண்ண டவலோ இல்லை அவங்களுடைய பிளேட்ஸோ நம்ம உபயோகப்படுத்தும் போது இது அடுத்தவங்களுக்கு தொடர வாய்ப்புகள் உண்டா? பிளேட்லலாம் பரவுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இது எப்படின்னா அவங்க யூஸ் பண்ண சோப்பு யூஸ் பண்ணும் போது இல்லை அவங்க யூஸ் பண்ண டவல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்துட்டு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் ஒருத்தவங்க இப்போ வீட்டில் வந்து சில வீட்டில் வந்து கொஞ்சம் பழக்கங்கள் தான், ஒரே ஃபேமிலிக்கு ஒரு டவல் வச்சுருப்பாங்க, ஒரு சோப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளேட்லேயோ தொடர மூலியமோ அது வந்து பெருசாக பரவாது. அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ட் நாங்க கேள்விப்பட்டோம் டாக்டர், அக்கினா என்ன? அக்கிங்கிறது வந்து எல்பி ஜாஸ்டர்ன்னு நம்ம மெடிக்கலாக சொல்லுவோம். இது வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாத்துக்கும் அம்மா வந்திருக்கோம் இல்லைங்களா, சிக்கன் பாக்ஸ். அதோட அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய அந்த சின்ன வயசுல வரும்போது நம்மளுடைய பாடியோட எதிர்ப்பு சக்தினால, இம்யூனிட்டினால வந்து நம்ம ரத்தத்துலேருந்து கம்மியாயிடும், நம்ம ஸ்கின்ல இந்த தண்ணி கொப்பளம்லாம் வந்து கம்மியாயிடும். ஆனால் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அந்த வைரஸ் வந்து போய் தங்கிக்கும். அது ஆயுட்காலம் முழுதாக இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ இல்லை ஊட்டச்சத்து கம்மியாகுதோ, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அந்த மாதிரி டைமில் வந்து அந்த வைரஸ் அங்கே ஆக்டிவேட் ஆகி எந்த நரம்பு மண்டலத்தில் வந்து இருந்ததோ அந்த நரம்பு மண்டலத்தில் சிக்கன் பாக்ஸ் மாதிரி தண்ணி கொப்பளம் வந்து வர வரைக்கும். ஸோ இது என்னென்னா இது வந்து இன்ஃபெக்ஷன் ஒரு 7லேருந்து 10 நாளில் சரியாயிடும். ஆனால் அதனுடைய வலி பார்த்தீங்கன்னா அது வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வலியாக இருக்கும். சில பேர்த்துக்கு எரிச்சலாக இருக்கும், சில பேர்த்துக்கு பின்னு குத்துற மாதிரி இருக்கும், சில பேர் முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த வலியை வந்து நீங்கள் விவரிக்க முடியாது, ரொம்ப வலி இருக்கும் அது. ஸோ அதுக்காக வந்து இப்போ அதுதான் வந்து அக்கி. ஸோ அதுக்கான மருத்துவம்லாம் இருக்குது, மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து பார்த்த உடனே அந்த அக்கின்னு கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட வராங்க அப்படின்னா அது நம்ம வந்து அந்த 7லேருந்து 10 நாளுங்கிறத அதை விட கொஞ்சம் விரைவாக கூட நம்ம குணப்படுத்த முடியும். இன்னொன்று வந்து நான் சொன்ன வலி பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக மருந்து எடுக்காமல் இருக்க பேஷண்ட்டுக்கு 3-4 மாதம் இருக்கலாம். மருந்து அந்த மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரொம்ப முன்னாடி பேஷண்ட்டுக்கு அந்த அக்கின்னு கண்டுபிடிச்ச உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வலிங்கிறது ரொம்ப நாள் இல்லாமல் நம்ம ரொம்ப குறுகிய காலத்துக்காக நம்ம வந்து வச்சுக்க முடியும். அது இப்போ அதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசியே வந்துருச்சுங்க. இப்போ என்னன்னா நம்ம ஆயுட்காலம் ஃபுல்லாக அந்த வைரஸ் இருக்க தான் போகுது. என்னைக்கு நம்மளுக்கு ஊட்டச்சத்தோ எதிர்ப்பு சக்தியோ வந்து கம்மியாகும் போது அது வரதான் போகுது. ஸோ அதுக்காக இப்போ வந்து தடுப்பூசி இருக்குது. ஸோ அந்த தடுப்பூசி வந்துட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன் இந்தியாவில் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இப்போ புழக்கத்துலையும் இருக்குங்க. ஸோ அந்த ஊசி வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து போடுறது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 50 வயசுக்கு மேலே இல்லாட்டி சில பேர் சில நோய் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லாட்டி கிட்னியோ லிவர் ப்ராப்ளமோ ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி மருந்துகள் அந்த ஊசி போடுறதெல்லாம் வந்து ரொம்ப 50 இயர்ஸ்க்கு மேலே போடுறது ரொம்ப அவசியம். அது 2 ஊசியாக இருக்கும். அது வந்து 2 மாதத்துலேருந்து 6 மாதம் அந்த கேப்பில் வந்து போடுற மாதிரி இருக்குங்க. அது மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோல் காட்டி கொடுக்குது டாக்டர். ஆனால்
உள் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள தோல் காட்டிக் குடுக்குமா? கண்டிப்பாங்க. ஆ. அதாவது நெறைய நம்மளுடைய உள்ளுறுப்புகள்ல நடக்கிற ஒரு மாற்றங்கள் அல்ல கள் இருந்தா, அது வந்து தோல்ல வந்து ஒரு பிரதிபலிக்கும் அதுல. இப்ப நம்ம நார்மலா பார்த்துக்கிட்டோம்னா, ஒருத்தவங்களுக்கு வெயிட் போடுது அப்டின்னா, சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப சுகர் இருக்கு, இல்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய கழுத்துல கருப்பா இருக்கும். அக்கென்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவோம். பின் கழுத்துல கருப்பா இருக்கும். என்னுடைய அ கையில உள்பாகம், தொடையில உள்பாகத்துலலாம் வந்துட்டு அ அந்த மாரி கருப்பாயிடும். ஸோ அக்கென்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். ஸோ இது இருக்குனாலே வந்துட்டு அவங்களுக்கு அ சுகர் வரதுக்கான சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொழுப்பு அந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இப்ப பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கு அப்டின்னா, அது வந்து அவங்க உடம்ப பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். மூஞ்சியெல்லாம் வந்து வெளுத்து போன மாரி இருக்கும். பெயிலரா இருக்கும். ஸோ இது வந்தெல்லாம் தெரிஞ்சிரும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, சிலதுக்கு இப்ப கிட்னியோ, லிவரோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கும்போது நம்மளுக்கு அறியாம இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு அரிப்பு இருக்கும். அந்த அரிப்புல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்டின்னா, அந்த மாரி டைம்ல வந்து கிட்னிலயும், லிவர்லயும் இருக்க பாதிப்ப வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு சில அ எக்ஸாம்பிள் தான். இதே மாரி தான் வந்து பிசிஓடின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு மாதவிடாயில வர பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா, இ அ இதில வந்து முகத்திலேயே வந்து நெறைய மாற்றங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபேஸ்ல வந்துட்டு அ முகப்பரு வரும். சரிங்களா? அது வரும். முகத்தில வந்து பெண்களுக்கு முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி மாற்றங்கள் மூலியமா கூட நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பிசிஓஎஸ. நெறைய பேஷண்ட்ங்க அவங்களுக்கு இருக்குன்னே தெரியாது. நம்ம வந்து வேற ஏதோ காரணத்துக்காக அந்த பிம்பிள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி வருவாங்க. நம்ம கேள்வி கேட்கிற மூலியமா, அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும் அது. ஓகே. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நெறைய பேர் வெளிய சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே மென்டலியா நெறைய டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. குறிப்பா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? கண்டிப்பாங்க. இப்ப ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா, அது வந்து அ வெளி தோற்றத்தில கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஆள் பாதி, ஆடை பாதிங்கிற மாரி முன்னாடி இருக்கிற ஸ்கின்லேயே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கின் பிரச்சனைனா, "எப்படிடா நான் வெளியில காட்டுவோம்?" அப்படிங்கிறது மனசளவுல ரொம்பவே அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப ஒரு சில பேர் இருப்பாங்க, அத பத்தி அன்றாட அன்றாட வாழ்க்கையில யோசிக்காம, மனதளவுல பாதிக்காம இருப்பாங்க. இப்ப பிம்பிள் நெறைய இருக்கும் ஃபேஸ்ல. அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க, 1 பிம்பிளோ, 2 பிம்பிளா தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப மனசுலயே யோசிச்சு யோசிச்சு ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ போறதுக்கே வந்து ரொம்ப தயங்கி தயங்கி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, இல்ல ஃபேமிலில யார்கிட்டயோ பேசுறதுக்கே ரொம்ப தயங்கி பேசுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறத வந்து நம்ம நம்ம பேஷண்ட் நம்ம வரும்போது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பேச்சு மூலியமா நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிக்குது. அவங்களுடைய மா எண்ணங்கள் என்னென்னவா இருக்கு? அவங்க இப்ப முகத்தோற்றத்த காட்டும்போது, அவங்க காட்டுறதுக்கு வந்து சங்கோஜப்படுறாங்களா? இல்லாட்டி அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கா? அதெல்லாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் பிம்பிள்க்காக சொன்னேன். சோரியாசிஸ் இருக்கவங்களுக்கு இருக்கலாம். அந்த வெட்லிகோ ஸ்கின்ல வந்து ஒயிட் அந்த விண்புண்ணுன்னு சொல்லுவாங்க. அது இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமாவே இருக்குங்க. ம். அது மட்டும் இல்ல நெறைய எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்லயும் வந்து வெளியில எப்படி காட்டுறதுடான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அது பேச்சு மூலியமா கண்டுபிடிச்சு, அதுக்கான ஆலோசனைகளும், சிகிச்சையும் குடுக்கும்போது வந்துட்டு ஸ்கின் மட்டும் இல்ல, அந்த மத்த மென்டல் ஹெல்த் ஆஸ்பெக்ட் மனதளவிலயும் இம்ப்ரூவ் ஆவாங்க. நம்ம நோய மட்டும் குணப்படுத்தக்கூடாது. நோய் இருக்க நோயாளியும் குணப்படுத்தணும் நம்ம. ம், ம், ம். ஒரு சூப் பஞ்சோட முடிச்சாரு ஆமா. பார்த்தீங்களா? சூப்பர் டாக்டர். இன்னும் நெறைய பேர் வந்து நைட் டைம் மொபைல் பார்த்துட்டு, லேப்டாப் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு சரியா தூங்குறதில்ல. அவங்களுக்கான கேள்வி டாக்டர் இது. நேயர்கள் விருப்பம். நைட் நேரத்தில ரொம்ப லேட் நைட்டா தூங்குனா ஸ்கின்னுக்கு என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் டாக்டர்? ஸ்கின்னுக்குன்ட்டு இல்லைங்க. லேட் நைட்ல நம்ம வந்து ரொம்ப நாள் தூங்குறதே ரொம்ப லேட்டா இருக்கு அப்டின்னா, தோல்ல மட்டும் பிரச்சனைகள் இருக்குன்னு வாய்ப்பில்ல. கண்ணு. எல்லா இடத்துலயுமே வந்து பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, கண்ல கருவிளையம் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ஒண்ணு. ஏன்னா அதுவும் ஸ்கின்ல தானே டாக்டர் வருது. கண்டிப்பாங்க. ஆமா. ஆனா அது வந்துட்டு முக்காவாசி பேர் அத தனியா பார்ப்பாங்க அத. ம். அதுக்காக சொன்னேன். ஸோ தோல்ல வந்து சுருக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி நெறைய சேஞ்சஸ் வரும். ஸோ டைமுக்கு தூங்கி, டைமுக்கு எந்திரிக்கிறது. இன்னொன்னு வந்து நம்மளோட வாழ்க்கை முறையில இப்ப வந்து நம்ம சாப்பிடுறதே வந்து ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிற சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாம ஊட்டச்சத்து இருக்க சாப்பாடு, நெறைய தண்ணீ குடிக்கணும். முன்னாடி முன்னாடி சொன்ன மாரி ஆ இப்ப வெயிலுக்கு போறாங்கன்னா, கொடை எடுத்துட்டு போணும். அந்த சன் புரொடெக்ஷன் அதே மாரி நெறைய பேர் ஓஆர்எஸ்லாம் கூட எடுத்துக்கிறாங்க டாக்டர். வெயில்ல இருந்து தற்காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் அத ஆ, எடுத்துக்கலாங்க. ஆ. ஆனா ரொட்டீனா இது பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அவசியம் ஓகே. இல்ல. ஆ ஸோ சன் புரொடெக்ஷன் டெய்லி குளிச்சதுக்கு அப்புறம் அந்த மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்ளை பண்றது. இந்த மாரி சேஞ்சஸ் இந்த மாரி அப்ளை பண்ணும்போது, ஸ்கின் கேர் நல்லாருக்கும்.
ஸோ பிரச்சனைகள் இருக்காதுங்க. பளபளன்னு வச்சுக்கலாம். பளபளன்னு வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். சூப்பர் டாக்டர். ஸோ ரொம்ப அழகா ஸ்கின் ரிலேட்டடா, ஹேர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா குவெரிஸ்க்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். நன்றி.